இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விண்வெளி வீரர் சுனிதா வில்லியம்ஸ் 250 நாட்களுக்கு மேல் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சிக்கி தவித்து வருகிறார். சுனிதா வில்லியம்ஸ் நாசா விண்வெளி ஆய்வு மையத்தில் பணியாற்றி வருகிறார். இவர் ஏற்கனவே 2 முறை விண்வெளி நிலையத்துக்கு சென்று வந்துள்ளார். அமெரிக்காவின் போயிங் நிறுவனம் அந்த நாட்டின் விண்வெளி அமைப்பான நாசாவுடன் இணைந்து போயிங் ஸ்டார்லைனர் என்ற விண்கலத்தை உருவாக்கியது. கடந்த வருடம் ஜூன் 5ஆம் தேதி போயிங்கின் ஸ்டார்லைனர் விண்கலம் மூலம் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வுட்ஸ் வில்மோர் விண்வெளி நிலையம் சென்று 8 நாட்கள் தங்கி ஆய்வு செய்துவிட்டு பூமிக்கு திரும்புவதாக திட்டமிட்டிருந்தனர். சர்வதேச விண்வெளி நிலையம் பூமியிலிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஸ்டார்லைனர் விண்கலம் சர்வதேச விண்வெளி மையத்தை நெருங்கும் போது அதன் உந்துவிசை அமைப்புகள் செயல் இழந்தவுடன் அதிலிருந்து ஹீலியமும் தீர்ந்து போனது. இதனால் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவர்கள் இருவரும் 9 மாதங்கள் விண்வெளி மையத்திலேயே இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவர்களை மீட்க பல முயற்சிகள் செய்தும் பலன் ஏதும் ஏற்படவில்லை. த்ரஸ்டர் எனப்படும் பூமியில் பத்திரமாக தரையிறங்கும் விண்கலம் அமைப்பில் பிரச்சனை ஏற்பட்டதன் காரணமாகவே இவர்கள் சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கிக் கொண்டனர். ஸ்டார்லைனரில் அவர்களை மீண்டும் பூமிக்கு அழைத்து வருவது மிகவும் ஆபத்தானது என்று விண்வெளி நிறுவனம் அறிவித்தது. சுனிதா மற்றும் வில்மோர் இல்லாமலேயே கடந்த செப்டம்பர் 7ஆம் தேதி ஸ்டார்லைனர் விண்கலம் பூமிக்கு திரும்பியது. முன்னால் இருந்த பைடன் அரசு இவர்களை கைவிட்டதாக தற்போதைய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். இந்த கருத்தை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் எலான் மஸ்கும் தெரிவித்தார். இதையடுத்து இருவரையும் ஸ்பேஸ் எக்ஸ் உதவியுடன் பூமிக்கு அழைத்து வர நாசா முடிவு செய்தது. அதிபர் ட்ரம்ப் அவர்களை பத்திரமாக பூமிக்கு மீட்டு கொண்டு வருவதாக உறுதியளித்தார். புளோரிடாவில் இருந்து எலான் மஸ்கின் டிராகன் பால்கன் 9 என்ற விண்கலம் 4 வீரர்களை கொண்ட மாற்றுக்குழு, அமெரிக்காவை சேர்ந்த 2 வீரர்கள், ஜப்பான் மற்றும் ரஷ்ய நாடுகளைச் சேர்ந்த 1 வீரர்கள் என 4 வீரர்கள் உடன் அவர்களை மீட்டு வர தயாராக இருந்தனர். சீரிப்பாய தயாராக இருந்த நிலையில் கடைசி நேரத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக க்ரூ 10 திட்டம் கைவிடப்பட்டது. இந்த கடினமான 9 மாத காலகட்டங்களில் சுனிதா வில்லியம்ஸ் அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு விண்வெளியில் இருந்து வாக்களித்தது, தீபாவளி வாழ்த்துக்கள் சொன்னதுடன் தனது தந்தை இந்திய கலாச்சாரத்துக்கு தன்னை நெருக்கமாக வைத்திருந்தார் என்று கூறிய பல வீடியோக்கள் உலகை சுற்றி வந்தன. சுனிதா வில்லியம்ஸ் தான் அதிக நேரம் விண்வெளியில் தனிமையாக பயணம் செய்த தன்னம்பிக்கை கொண்ட பெண் என்ற சாதனையை பெற்றுள்ளார். விண்வெளியில் அவர் மாரத்தான் ஓடியது, அமெரிக்க கடற்படையில் பயிற்சி, பல வகையான ஹெலிகாப்டர் மற்றும் விமானம் என 30 வகையான விமானங்கள் இயக்கி 27,000 மணி நேரம் பயண அனுபவங்கள் என பல்வேறு கடினமான பயிற்சிகளை கடந்துதான் அவர் விண்வெளிக்கு பயணமானார். ஆனால் அவர் தற்போது எதிர்கொண்டிருக்கும் சவால்கள் அதைவிட கடினமானவை. அவர் பூமிக்கு திரும்பியவுடன் எலும்பு, தசை, கண் பார்வை, புற்றுநோய் என பல பிரச்சனைகள் எதிர்நோக்க வாய்ப்பிருப்பதாக அஞ்சப்படுகிறது. அதற்கு முன்பு அவர் பூமியில் தரை இறங்குவதிலேயே பல சிக்கல்கள் உண்டு. 27,000 கிலோமீட்டர் வேகத்தில் வரும் விண்கலம் உராய்வின் போது 1650 டிகிரி வெப்பநிலையை பூமியை அடையும் போது அவர் பயணப்படும் விண்கலம் எதிர்கொண்டாக வேண்டும். இந்தியாவிலிருந்து விண்வெளிக்கு சென்று பூமியை தொட வெறும் 16 நிமிடங்கள் இருந்த நிலையில் கல்பனா சாவ்லாவின் விண்கலம் உராய்வு பிரச்சனை காரணமாக வெடித்து சிதறியது. இந்த பழைய நிகழ்வுகள் அச்சத்தோடு நம்மை திரும்பி பார்க்க வைக்கிறது. இது ஒருபுறம் இருந்தாலும் பிராங்க் என்ற விண்வெளி வீரர் சோயூஸ் என்ற விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 371 நாட்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் மாட்டிக்கொண்டு பின்பு பத்திரமாக வீடு திரும்பிய நிகழ்வுகள் நமக்கு ஆறுதல் தரும் விஷயமாக உள்ளது. சில கட்டங்களில் நாசா அறிவித்த செய்திகளை தான் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டதாக சுனிதா வில்லியம்ஸ் கூறியுள்ளார். எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, எனக்காக காத்திருக்கும் உறவினர்களை நினைத்தால்தான் கவலையாக இருக்கிறது, அவர்களுக்கு இது கடினமான பகுதி என்று அவர் நம்பிக்கை அளிக்கும் வீடியோக்கள் நம் கண்முன்னே வந்து போகின்றன. டிராகன் விண்கலன் புளோரிடாவிலிருந்து மார்ச் 15ஆம் தேதி விண்ணில் பாய்ந்தது. இன்று அதிகாலை 4:33 மணிக்கு சர்வதேச விண்வெளி மையத்திற்குள் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான ராக்கெட் நுழைந்தது. இதை கண்டதும் விண்வெளி வீரர்களை மிதந்து வந்து கட்டிப்பிடித்து கைகுலுக்கி சுனிதாவும் வில்மோரும் வரவேற்றனர். மேலும் மேற்கொள்ளவிருக்கும் விண்வெளி ஆய்வை இதில் பயணித்த விண்வெளி வீரர்களிடம் ஒப்படைத்துவிட்டு வானிலை நன்றாக இருக்கும் பட்சத்தில் சுனிதா வில்லியம்ஸும் வுட்ஸ் வில்மோரும் வரும் வாரத்தில் பூமி திரும்புவார்கள். அவர்கள் பத்திரமாக பூமிக்கு வந்து விண்வெளி பயணங்களை பகிர்ந்து மீண்டும் தனது விண்வெளி பயணத்தை தொடர வேண்டும். சுனிதா வில்லியம்ஸ் பயணத்தின் வெற்றி சாதனை புதிய விண்வெளி வீரர்களை உருவாக உந்துதலாக இருக்கும். இந்த நிகழ்வை பூமியே எதிர்பார்த்து காத்திருக்கிறது.